Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்புக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு தமிழ் சப்ஜெக்ட்கான அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூச்சரில் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12th தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக குருவினா, சிறுவினா, நெடுவினா, மொழிப்பயிற்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வினாக்கள், அப்புறம் திருக்குறள் வினாக்கள், இப்படி பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் போய் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க பார்க்கலன்னா. ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் அபோவ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. 90க்கு சம்டைம்ஸ் நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 கூட எடுக்கலாம். சரியா? ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன். மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க, கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் டெஸ்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் எழுதிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுத போகிற இந்த எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு 14 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இந்த 14 1 மார்க் கொஷினில் 5 to 6 கொஷின்ஸ் நமக்கு புக் பேக் கொஷின், இயலில் பின்னால் இருக்கக்கூடிய பலவுள் தெரிகள் வந்து கேட்டுருவாங்க. மற்றதெல்லாம் நமக்கு இன்டீரியராக தான் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ்லாம் படித்தா தான் நம்மளால் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பகுதி 2ல் பிரிவு 1 3 கொஷின் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்களா? இதில் இந்த 4 கொஷினுமே நம்ம சொன்ன அந்த முக்கியமான வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க. வசனம், கவிதை வேறுபாடு, அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராதையார், நஞ்சுண்பவர் என வள்ளுவர், அகநானூற்றில் உள்ள பிரிவுகள் எத்தனை, அவையாவை. ஸோ 4 குறுவினாவுமே நம்ம சொன்னது. அப்போ 3 கொஷின் எழுதிடலாம். பிரிவு 2ல் 2 கொஷின் நம்ம சொன்னது வந்திருக்குது. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம், பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. ஸோ 2 கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரிவு 3 7 × 2 14 மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொல், அப்புறம் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும், அப்புறம் இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகள், அப்புறம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்போ அதை நம்ம படிச்சிட்டோன்னா 7 × 2 14 மார்க் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் சிறுவினான்னு பார்க்கும்போது பகுதி 3 பிரிவு 1ல் நம்ம சொன்ன சிறுவினாலேருந்து 3 சிறுவினா கேட்டிருக்காங்க. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், நாட்டிய அரங்கின் அமைப்பு இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பங்கு, யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை, உமையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. இது 3மே நம்ம சொன்ன கொஷின். அப்போ 2 எழுதிடலாமா? அடுத்து பிரிவு 2ல் 4மே நம்ம சொன்ன சிறுவினா தான். மேலாண்மை குறித்த நீவிற் பரிந்துரைப்பன, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றல், தமிழர் பரம்பரை, அப்புறம் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்போ இதுலேயும் நம்ம 2 கொஷின் எழுதிடலாம். பிரிவு 3 இந்த அணி, அப்புறம் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்கள் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் வந்து துறை திணை, அப்புறம் பாணயம் பாராட்டல், அப்புறம் இது. சரியா? ஸோ இதை நம்ம அப்புறம் வந்து பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து எழுது. இதுவும் நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்போ இதில் நம்ம 3 கொஸ்டின் எழுதிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெடுவினா கடைசியாக பகுதி 4 நெடுவினால 44ல் ஆனா ஆவணா 2மே நம்ம சொன்ன நெடுவினா தான். தமிழின் சீரிழமை திறமை என்று கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவன, அப்புறம் அறிவுடைமை வாழ்வின் உயிருக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி என்று நிறுவுக. 45ல் ஆவண்ணா நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நம்ம சொன்னது. 46ல் ஆனா சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு, ஆவண்ணா கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள். அப்போ 3 நெடுவினாமே அட்டன் பண்ணிடலாம். 3 × 6 18. செய்யுள் இது மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது வேணாலும் கேட்கலாம், இதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடலும் எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 80 மார்க் மேலே எடுத்துடலாமா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. இந்த வருஷம் கொஷினும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். சரியா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.